மே 18 என்ன நடந்தது? மே 18 கருப்பு தினம். பல லட்ச தமிழர்கள் கொன்னு குவிக்கப்பட்டாங்க ஈழத்துல. இத பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்கணும். தமிழன் இந்த ஒரு நாளை மறக்க கூடாது. ஈழத்தோட போர் உச்சில இருந்தது. அப்போ ஒரு இடத்த நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அந்த இடத்தோட பேர் முள்ளிவாய்க்கால். அந்த இடத்துல போயிட்டு லட்சமாக மக்கள், தமிழக மக்கள் போயிட்டு, தமிழ் மக்கள் போயிட்டு அங்க போயிட்டு தஞ்சம் புகுறாங்க. ஆனா நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறாங்க, துரோகம் பண்ணாங்க. பல நாடுகள் சேர்ந்து அங்க போயிட்டு தஞ்சம் புகுந்த தமிழர்களை சுட்டு கொண்டாங்க, குண்டு வீசி கொண்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இறந்து போனாங்க. இத பத்தி தமிழ்நாட்டுல பெருசா பேசினாங்க, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னி வரைக்கும் அங்க இறந்து போன மக்களுக்கு ஒரு மெமோரியல் இல்ல தமிழ்நாட்டுல. புலம்பெயர்ந்த தமிழர்கள், நம்மளுடைய ஈழத் தமிழர்கள் அந்தந்த நாட்டை போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஈழத் தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ண முடியும் பண்றாங்க. இப்ப இருக்க ஆட்சியில இருக்க விஜய் அவர்களாவது இத பத்தி பேசணும், ஈழத் தமிழர்கள் நடந்தத பத்தி பேசணும். அப்பதான் பல லட்சம் மக்கள் கிட்ட போயிட்டு இது சென்று சேரும். இதுவரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்தது இல்லை ஈழத் தமிழர்களுக்காக. விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது மே 18 யாருமே மறக்காதீங்க. தமிழன் ஒவ்வொருத்தனுடைய நிலைமையில் இருக்கணும். துரோகத்தால வீழ்ந்த இனம் நம்மளுடைய தமிழினம் அப்படின்றத யாருமே மறக்காதீங்க.